தம்பிமார்கள் அங்கு பங்காளிகள் ஒரு தையல் மக்களுங்கிறீங்க தேவல கண்டாங்க ஐயெடுத்து கும்பிடுறாங்க அப்படி உங்களை கண்டா பார்த்தா பயந்து எல்லாம் ஓடுறாங்க அப்படி எங்களை வாழ்ந்தார் வாழ்ந்தவர் கண்டவர் கதிகாரர்கள் எப்படி வந்த மகனுக்கு பக்க மகையாளி வாழ்ந்தார் தத்தாவை என்ன மகையாளி ஏற்பட்டார்களே மஞ்சள் அட இந்த மகையா அமிர்தத்தை சாப்பிட்டால் திரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய எந்த நோய்களுமே அண்டவே அண்டாது. அமிர்தம் சாப்பிட்டாலே முடி நிறைக்கவே நினைக்காதா அப்படிங்களா? மூப்பு என்பதை பைடாகாது, திரை என்பதனை நோயிடா, பிணி என்பதை நோயாளியாக இருக்கும். சரிங்க, பிணி மூப்பு அப்படி நோயாளியாக இருப்பதற்காக வேண்டி தேவமருதம் கடித்தார்கள். அதெல்லாம் தேவரே அமிர்தத்தை எல்லாம் சாப்பிட்டு கொண்டார்கள். எங்களுக்கு கொடுத்தது கல் சாராய சிக்கல் மதமான குடி தொட்டு 32 மணிக்கு சமாதானம்டா, 32 மணிக்கு சமாதானம் பக்கத்து விளையாடு வாழ்ந்த மலர் கூச்சல் குடி விட்டாமரம் நாட்டில் பெண்கள் ஏற்பர்கள் விருச்சிகம். ஆமாடா, பணம் காய்க்கக்கூடிய ரொம்ப குடும்பம் வாழ் ஏழ்மையா இருக்குதுங்க. அதனால இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கொட்டை கொடுங்க. என்னடா கொட்டை? பணம் காய்க்கிற மரம் கொட்டை. என்னாச்சுங்க? அது கரையாட்டி இருந்துச்சா? அப்படி பணக்காக்குடி விருச்சிகம் நாட்டின் பெண்கள் இந்திராணி வெண்மணி அனைத்தும் யாரும் கொடுத்தார்கள். 30 மணி சமாத்திர நாடுகள் கிடைத்து அமர்ந்திருக்கிறானே தேவலோகம் குணலோகம் அமராவதி சொல்லக்கூடிய 3வது ஆளுநர்களே தேவேந்திர மணி கொடுத்து விட்டார்கள். எங்களுக்கு என்ன கொடுத்தார்கள்? எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க?
ஏய், அவர்கள் கொடுத்தது என்ன தெரியுமா? எங்களுக்கு போதை வரக்கூடிய கல் சாராயம் பீர் பிராந்தி என்று சொல்லக்கூடிய மது மங்கை என்று சொல்லக்கூடிய இப்படி எல்லாம் போதை வரக்கூடிய பொருள்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தார். அப்படி குடித்த பிறகு நாங்கள் கல் சாராயம் குடித்த பிறகு செத்த வாயுமில்லை வெட்ட தாயுமில்லை தூக்கி கொண்டு இப்படியே விட்டோம். ஆனால் சிந்தித்தோம், செயல்பட்டோம். தேவனுடைய ஆட்சி படிக்க வேண்டும். அப்பளத்தில் ஓட்டு வேண்டும், நடத்த வேண்டும். அவருக்கு சேர வேண்டியதான பாடுபட்டதில் யாராரு தேவர்களோ சொல்வதானே எல்லா தேவரை எடுத்துக்கொண்டார்கள். அவருக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கைவிடுவோம் சொல்லி இன்று சிறை முடிப்போம், நாளை முடிப்போம், நாளை வரலாறு முடிப்போம் என்று ஒரு நாளுக்கு முறையாக இருந்தது. இன்று இடைத்தேர் முடிவு தேவர்கள் சிறைபிடிக்கமாக வேண்டும், கைவிடமாக வேண்டும், போக வேண்டும், போகலாமடா. சத்தம் நங்கருதி பிறகு செல்வோம். அப்படி ஆகட்டும்.